சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 6/2/2026 வெள்ளிக்கிழமை, தை மாதம் 23ஆம் நாள், பஞ்சமி திதி இன்று நள்ளிரவு 1:19 வரை. ஹஸ்தம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 12:23 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், புரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல நட்புகள் உருவாகக்கூடிய, வாழ்க்கையில் திருப்புமுனை சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் மற்றும் விவசாயம் சார்ந்த அமைப்புகள், சொந்த வாழ்க்கை நிலைகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தனாதிபதியாகிய சுக்கிரன் இன்றைக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடத்தில் அவர் ராகுவோடு சேர்ந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறது. 9, 2, 11 போன்ற இடங்களுடைய தொடர்புகள் ஏற்படுவது. கடந்த காலத்தில் ரொம்ப உழைச்சிருக்கிறாங்க, இங்கே பணம் வரணும், அங்கே பணம் வரணும், இங்கே கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டேன், அங்கே கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டேன்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தொழில் முன்னேற்றம் இப்போ இருந்து நல்லா இருக்கும். ஒரு முதல் போட்டு ரொம்ப பெரிய அளவில் ஆரம்பிச்சிருக்கிறேன், ஆனால் அது நடக்குமா நடக்காதான்னு தெரிய மாட்டேங்குது. போட்ட பணத்தை திரும்ப எடுக்க முடியுமான்னு தெரியல. தொழில் நல்லா இல்லை, வியாபாரம் நல்லா இல்லை, வேலையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, சம்பளமும் கொடுக்க மாட்டேன்றாங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காசு வர்றது, வருமானம் வர்றது தானே. இந்த வருமானம் வரக்கூடிய அமைப்பு 2ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் 9ஆம் அதிபதியுடைய பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள்ளாகவே கடந்த காலத்தை போல அல்லாமல் எதிர்காலம் வரவோடு நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு அனைத்தும் கையில் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். தொழில் முன்னேற்றங்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கல்வி முன்னேற்றம் அதை விட இன்னைக்கு பெரிய அளவில் நல்லா இருக்கும். ரிஷபராசிக்கார மாணவர்கள் எல்லாருக்குமே இப்போ வரப்போகின்ற பரீட்சைகள், பொதுத் தேர்வு, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எல்லாத்திலையும் நல்லபடியாக மார்க் எடுப்போன்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடியது. இளைய பருவ மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் நல்ல நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கல்வி மேன்மைகள், நல்ல கல்லூரியில் போய் நம்ம சேருவோம் என்கின்ற மாதிரியான அமைப்பு. தூர இடங்களில் ஐஐடி மாதிரியான டாப் நிறுவனங்களில் இடம் கிடைக்குமான்ற ஒரு கவலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார மாணவர்களுக்கு கண்டிப்பாக உங்களை விட்டால் வேறு யாருக்கு இடம் கிடைக்கும் என்கின்ற அளவிற்கு ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு தாய் தந்தையருடைய தொழில் அமைப்புகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, அப்பாவுக்கு இப்போ பொருளாதார நிலைமை நல்லா இல்லை, அப்பாவுடைய தொழில் நல்லா இல்லை, அல்லது அப்பா ஒரு 2-3 வருஷமாக டக்குன்னு கொரோனாலிருந்தே கொஞ்சம் டல் ஆயிட்டாங்க. இந்த கவலைகள் இருக்கக்கூடிய ஒரு மத்தியம வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அது போன்ற கவலைகளிலிருந்து விலக்குகள் வரக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். பாக்கியங்கள் தடையற கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புத்திரபாக்கிய அமைப்புகள் இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு 2-3 வருஷம் ஆகி எந்த விதத்திலையும் புத்திரபாக்கியம் கிடைக்கவே இல்லைங்க. மருத்துவம் கூட படிக்கலை, அல்லது மருத்துவத்திற்கு போகலாமான்னு பார்க்குறோம். நல்ல மருத்துவம், நல்ல மருந்துகள் அடையாளப்படுத்தப்படக்கூடிய இளம் தம்பதியினருக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மிதுனராசிக்கார சகோதரிகளுக்கு ஒரு பெரிய சிறப்பு திருப்புமுனைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கணவரை பற்றின கவலைகள் விலகும், குழந்தைகளை பற்றின கவலைகள் விலகும். ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு டார்ச்சரை இன்றைக்கு லாபகமாக, சுலபமாக அப்படியே சமாளிக்கக்கூடிய அமைப்பும் இன்றைக்கு கண்டிப்பாக மிதுனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே நிச்சயமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் இன்றைக்கு இருக்கும். வெளிநாடு, வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் போரும் இங்கே உழைச்சது திரும்பி ஊருக்கே போயிடலான்ற மாதிரியான சில சிறப்பு ஏற்பாடுகளை இன்றைக்கு நீங்களே செஞ்சுக்குவீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் பிறந்து விட்டன என்பதை அறியக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 8ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு. நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.
இது வரைக்குமே எனக்கு கெட்ட மாற்றம் தாங்க ஏற்பட்டிருக்கு. நல்ல இடத்துல இருந்தேன், திடீர்னு வெளியே போயிட்டேன். இது இப்படி பண்ணேன், தேவையில்லாமல் ஒரு முடிவு எடுத்தேன், தேவையில்லாமல் ஒருத்தரை பகைச்சிக்கிட்டேன், தேவையில்லாத ஒன்று ஆரம்பித்து போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், இந்த ஆழம் தெரியாமல் காலை விடுறதுன்னுவாங்களே. இந்த மாதிரியாக கடகராசிக்காரர்கள் கடந்த சில மாதங்களாக என்னென்ன தேவையில்லாத தவறுகளை செய்திருந்தீர்களோ அதிலிருந்து எல்லாம் வெளியே வரக்கூடிய, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. சுக்கிரன் வேற 2ஆம் இடத்தை பார்க்கிறார். பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள், பெண்களுக்கான ஆடை அணிமணிகள் சார்ந்த துறைகளில் வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே கடகராசிக்காரர்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கடந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டில் அப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, லாபம் போயிடுச்சு, யூக வணிகம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்பெக்குலேஷன் துறைகளில் கொஞ்சம் பணத்தை இழந்தவர்கள் எல்லாருக்குமே அதற்கான பணம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். கடகத்திற்கு நல்லவைகள் ஆரம்பிக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய அபூர்வமான நாளாக இந்த நாள் இருக்கும். மனைவி கணவன் உயர்வுகளை இன்னைக்கு கண்ணால் பார்ப்பீங்க. வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் நல்ல விதமான ஒரு இது கிடைக்கக்கூடியது. சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவரின் பால் இருந்து வந்த ஒரு வருத்தங்கள் விலகக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, அவருக்கு சம்பளம், அவர் இப்படி பண்ணுறாரு, நமக்கு தெரியாமல் அண்ணன் தம்பிக்கு செய்கிறாரு, மாமியாருக்கு செய்யலாம் தான், கண்டிப்பாக அவருக்கு தான் செய்யணும், எப்போ எந்த நேரத்தில் செய்யணும்னு இருக்கு இல்லையா. நானும் இருக்கிறேன், என் பிள்ளைங்களும் இருக்குது, என்ன 2 பேரையும் எங்கள் 3 பேரையும் விட்டுட்டு அம்மாவுக்கே செஞ்சுக்கிட்டு இருந்தால் அப்புறம் என்ன இருக்குது. இதெல்லாம் சிம்மராசிக்கார சகோதரிகளுடைய மனசில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு. கணவர் உங்களையும் பார்ப்பார் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசிக்கார ஆண்களுக்கு மனைவி பேரில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்பு. இளைஞர்களுக்கு யார் கணவர் யார் மனைவி என்பது தீர்மானிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அட்டமத்து சனி நடக்கிறதேன்னு கவலையே படாதீங்கன்னு ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். அட்டமத்து சனி உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்புகளை தராத நல்ல நாள் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடம் அவருக்கு மறைவு ஸ்தானம் இல்லை, கூடவே குருவின் பார்வையில் 6, 10ஆம் இடங்கள் 2ஆம் இடங்கள் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் வேலை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு சுப கடன்கள் அமையக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. வீட்டுக்கடன், வாகன கடன் போன்ற அமைப்புகள். வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி இந்த ஒரு 20 நாட்களுக்குள்ள ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுத்துருவீங்க. வாங்கிடலாங்க, ஏதோ கட்டிட முடியுங்க, இவ்வளவு தானுங்க, கஷ்டத்தோட கஷ்டமாக எதையும் சேர்ந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கட்டணும்னு வைங்க, வீடே சொந்தமாயிடுமே என்கின்ற மாதிரியாக ஒரு சுப கடன்கள் அமைந்தாலும் கூட அந்த கடன்களை கட்ட முடியும் என்கின்ற ஒரு தைரிய நம்பிக்கை இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு மேற்கு நோக்கிய பயணங்கள் இப்போது கண்டிப்பாக வரும். ஒரு 20 நாட்களுக்குள்ள மேற்கு மாநிலங்களுக்கோ மேற்கு நாடுகளுக்கோ பயணங்கள் அமைந்து பயணங்களின் மூலமாக நல்ல மாற்றங்கள், திருப்புமுனையான அமைப்புகள், சில அறிமுகங்கள், பணம் வரக்கூடிய சூழல்கள் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. ராசியும் குருவின் பார்வையில் இருக்க, ராசிநாதனும் குருவின் பார்வையில் இன்னும் ஒரு 10 நாட்கள் 15 நாட்களுக்கு இருக்க போவது என்பது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஒன்று. முடிவெடுக்க முடியாமல் இருந்த எல்லாருமே இன்னைக்கு தெளிவாக முடிவெடுப்பீங்க. அதிர்ஷ்டம் தேடி வரும். பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த கவலைகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. உயர்ந்த எண்ணங்கள், சிந்தனைகள், முடிவுகள் இன்றிலிருந்து ஒரு 10-15 நாட்களுக்கு உங்களை சுற்றியே இருக்கும். மனசு தவறானதை சிந்திக்கவே முடியாது. இதுதான் இந்த கோச்சார நிலைமையோட ஒரு சிறப்பு. ராசியும் சுபத்துவம், ராசிநாதனும் சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்கு தெளிவாக இருக்கக்கூடிய தன்மை. விலகி போன அதிர்ஷ்டம் உங்களுக்கு திரும்ப வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. உங்களை சுற்றி ஒரு உற்சாகமும் தன்னம்பிக்கையும், பாசிட்டிவ் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பாசிட்டிவ் வைப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான எதிலும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, இந்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகியும் சில பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரியாக பெற்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அங்கிருந்து அதிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய யோக நாள் தாங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார்.
அவரே 12ஆம் அதிபதியாகவும் இருந்து 4ஆம் இடத்தில் இருக்கிறார். விரயங்கள் இருந்தாலும் கூட சந்தோஷ விரயங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு இன்றைக்கு அம்மாவுக்கு அதை செய்யலாமே இதை செய்யலாமே, அம்மா ரொம்ப நாளாக இதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே, நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாமல் இருந்தது, அல்லது போய் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது, இப்படி ஒரு தடை இருந்தது, அப்படி ஒரு தடை இருந்தது. இன்றைக்கி எல்லாத்தையும் அப்படியே தூர விலைக்கு போட்டுட்டு அம்மாவுக்கு இதை செஞ்சே ஆகணுன்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து இன்றைக்கு பெற்ற தாய்க்கு, தெய்வத்திட விட மேலான ஒரு பெற்ற தாய்க்கு எதையும் செய்து கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. 4ஆம் பாவகம் இன்றைக்கு கூடுதல் சுபத்துவத்தில் இருப்பதால் சிலருக்கு வாகன செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்புல உண்டு. வண்டி இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன், சரி பானை போச்சேப்பா, இன்றைக்கி அந்த வேலையை பார்த்துடலாம்ப்பா, காசு போனால் போகுது, ஏதாவது ஒரு வகையில் எப்போவுமே கூட ஓட்டிக்கிட்டு இருக்கிற வண்டி இல்லையா என்கின்ற மாதிரியாக வாகன பழுதுகளை இன்றைக்கு அல்லது இந்த வாரத்திலேயே பார்த்துவிட ஆரம்பிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு தூர இடங்களுக்கு படிக்க போகக்கூடிய வாய்ப்புகள், டெல்லி, புனே, பாம்பே போன்ற இடங்களில் உள்ள யூனிவர்சிட்டிகளில் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு 20 நாட்களுக்குள்ள அதற்கான மேம்பாடான நல்லவைகள் தகவல்கள் வரக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல இன்றைக்கு அபாரமான அமைப்பில் சுக்கிரன் வலுவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 6ஆம் அதிபதி இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவரே 11ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். 3, 6, 11 என்கின்ற தொடர்புகள் வந்துவிட்டாலே ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த வயதிற்கேற்ற வகையில் எதை வெற்றி கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, கடந்த சில வருடங்களாகவே எதை நோக்கிய பயணத்தில் தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறீர்களோ, அது எல்லாமே ஒரு 15-20 நாட்களுக்குள்ள கையில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. 3, 6, 11 போன்ற சுப பாவகங்களில் சுப கிரகங்கள் தொடர்பு கொண்டாலே கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள் எல்லாமே அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. தனுசு ராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பலிக்கப் போகின்றன. ஒருவரை குறிவைத்து, ஒன்றை குறிவைத்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் இருக்கும். இன்னைக்கே ஆயிடுமா? கண்டிப்பாக இல்லை. ஒரு 20 நாட்களுக்குள்ளாக உங்களுடைய நேர்மையான முறையில் பண்ணக்கூடிய முயற்சிகள், ஒருவர் உங்களை எதிர்த்தா கூட அந்த எதிர்ப்புகளை அப்படியே முறியடிக்கக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை போன்ற அத்தனை அமைப்புகளும் நல்ல விதமாக ஆரம்பிக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் இன்றைக்கு 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். 2, 6, 10 பாவகங்கள் இன்றைக்கு வலிமையான அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் தொழில் முன்னேற்றம், வேலையில் மாற்றம், வேலையில் முன்னேற்றம், வியாபாரத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பணம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க. எப்படித்தான் பணம் வருதுன்னு தெரியாது. ஒரு 10-20 நாட்களுக்குள்ளாக இப்போ இருக்கக்கூடிய பண தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்துவிடக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையுங்க. அதற்காக 100 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவர் கோடீஸ்வரர்லாம் சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு ஏற்ற போதுமான தேவையான இப்போது இருக்கக்கூடிய வருமானத்தை விட 3-4 மடங்கு அதிகமான வருமானங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக, தினசரி உழைத்து பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய எளிய அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தேவையான போதுமான நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னிச்சர் வகைரான்னு சொல்லப்படக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிப்பவர்கள், விற்பவர்கள் எல்லாருக்குமே அது சார்ந்த துறைகளில் மேம்பாடுகள், முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பான நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியும் 9ஆம் அதிபதியுமான சுக்கிரன் இன்றைக்கு ராசியிலேயே உட்கார்ந்திருக்கிறார். ராகுவை சுபத்துவப்படுத்துவதோடு அவர் குருவின் பார்வையிலே அமைஞ்சிருக்கிறது. 1, 5, 9 என்கின்ற நல்ல தொடர்புகள் ஏற்படுகின்ற காரணத்தினால் எல்லாத்தையும் சக்சஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய, அதிர்ஷ்டம் திரும்ப வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சோம்பல் அப்படியே விலகி போகும். தன்னம்பிக்கை மனசுக்குள்ள ஒரு ஊற்று போல அப்படியே உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கு. இதை சமாளிச்சிருவேன், அதை சமாளிச்சிருவேன், கடன் போயிடும், நோய் போயிடும், முக்கியமாக தொழில் விருத்தி அடையும், அதை செய்யலாம், இதை செய்யலாம், வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் விலகப் போகிறது என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை நாயகனாக கும்பராசிக்காரர்கள் எல்லோருமே அமையக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைங்கிறதுங்க. ஒரு 3 வருஷமாகவே நம்மளை விட்டு விலகி இருந்த அதிர்ஷ்டம் இன்றைக்கு திரும்ப வரக்கூடிய அமைப்புகளை நீங்கள் கண்ணார பார்க்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. தாய் தந்தையருடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். வேலையில் இதுவரைக்கும் கெட்ட பேர் வாங்கினவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து மாற்றங்கள் வரக்கூடிய அருமையான யோக நாள் இன்றைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய 8ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் குருவின் பார்வையில் இருக்கிறார். 8, 12ஆம் இடங்கள் சுபத்தன்மையோடு இன்றைக்கு குரு சுக்கிர ஆதிக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால் வெளிநாடு போகணும்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே அதற்கான வாய்ப்புகள் அனுமதிகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு அதிகமான பயணங்கள் ஒரு 20 நாட்களுக்குள்ள வரும். என்னையாவது ஒரு இடத்துல கூட நிற்க முடியல, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கே என்கின்ற மாதிரியான பயணங்கள், அதன் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. உள்ளூரில் கிழக்கு நோக்கிய பயணங்கள் எல்லாருமே நிறைய பேருக்கு இருக்கும். வெளிநாடுகளுக்கு போனவர்களுக்கு மேற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும். இரட்டை நிலையாக பயண அமைப்புகள் இருந்தாலும் கூட அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் அசுப செலவுகள் அதிகமாக இருக்கிறதே சமாளிக்கவே முடியவில்லையே, வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், ஆஸ்பத்திரி செலவு, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குடும்பத்தில் படுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நான் தான் கவனிக்க வேண்டியிருக்கு, மாசமானா மருத்துவத்துக்குன்னு இவ்வளோ தூக்கி எடுத்து வைக்க வேண்டியிருக்குன்ட்டு கொஞ்சம் என்ன செய்வது ஏது செய்வது என்பதை கலங்கி கொண்டிருந்தவர்களுக்கு கூட அந்த அசுப செலவுகள் நிற்கக்கூடிய, எதிலும் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். யோகங்களை பற்றி கடந்த சில நாட்களாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யோகம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நேயர் விளக்கத்தை கேட்டிருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் நிறைய யோகங்கள் அதிர்ஷ்டத்தை தருவதாகத்தான் இருக்கும். ஆனால் எல்லா யோகமும் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுத்துருதா? சிலருக்கு பாருங்கள் 5 வருஷம் அதிர்ஷ்டமாக இருக்கிறாங்க, 10 வருஷம் அதிர்ஷ்டமாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சிலருக்கு வாழ்க்கையின் முற்பகுதி அதிர்ஷ்டமாக இருக்கிறது, பிற்பகுதி சோதனைகள். 40 வயசு வரைக்கும் நல்லா தாங்க இருந்தது வாழ்க்கை, 40 வயசுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல, வேலை சரியில்லை, தொழில் சரியில்லை. சிலரை பார்த்தீங்கன்னா இளமை காலம் முழுக்க அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். டப்புன்னு ஒரு 35 வயசு 40 வயசு 50 வயசுக்கு பிறகு கூட ஒரு அளவிற்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதன் பிறகு பிற்பகுதி வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அப்ப அதிர்ஷ்டம் எப்போது செயல்படும், இந்த அதிர்ஷ்ட யோகம் எப்படி வரும் என்பதை எப்படி கணிப்பது? அதிர்ஷ்ட பாவகங்கள்னாலே 1, 5, 9ன்றதை நிறைய சொல்லியிருக்கிறேன். இதை நாங்கள் லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவோம். கேந்திரங்களை விஷ்ணு ஸ்தானம், அதாவது விஷ்ணுவோட ஸ்தானம் 1, 4, 7, 10ன்னு சொல்லப்படுகிறது. அதிர்ஷ்டம் என்கின்ற லக்ஷ்மி ஸ்தானங்களா 1, 5, 9 சொல்லுவோம். அப்போ 5, 9 என்கின்ற இந்த 2 பாவகங்களே அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக நல்ல விதமாக செயல்படுகின்றன. 4, 7, 10 ஆகிய இந்த கேந்திர பாவகங்கள் செயலை முன்னிறுத்தி நல்லவைகளை செய்யக்கூடிய வகைகளாக இருக்கின்றன. அப்போ 5, 9 அதிபதிகளும் கூடவே லக்னாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 1ஆம் அதிபதியும் சுபத்தன்மையோடு ஸ்தான பலத்தோடு எவர் ஒருவருக்கு இருந்து சரியான பருவத்தில் தசை நடத்துகிறாரோ அவர் தாங்க உண்மையிலே அதிர்ஷ்டக்காரர். சரி, என்னங்க இதுக்கு இது நம்ம கண் முன்னாடியே அதிர்ஷ்டமானவர்கள் எவ்வளோ பேரை பார்க்குறோம். அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் பாருங்கள். இப்போ நான் சொல்கிற விதி அப்படியே பொருந்தி இருக்கும். நம்மில் 10% பேர் தான் அதிர்ஷ்டமானவங்களாக இருக்கிறோம். மற்ற 90% பேர் மத்தியமமான நடுத்தர வாழ்க்கை வாழ்கின்றவர்களாக இருக்கிறோம் இல்லையா? இந்த 10% பேருக்கு வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய இந்த 1, 5, 9 என்கின்ற பாவகங்கள் சுபத்தன்மையோடு இருந்து நடக்கின்ற தசாபுக்தி நாதர்கள் இந்த 1, 5, 9ஓடு கனெக்ட் ஆகி, ஐயா அவர் 1, 5, 9 தசாபுக்தி தசாநாதர்கள் இல்லை, அந்த ஆதிபத்திய அமைப்புகளோடு இல்லை அப்படின்னு பார்த்தா கூட வேறொரு ஆதிபத்தியத்தை கொண்டிருக்கக்கூடிய தசாநாதராக அவர் இருந்தாலும் கூட 5ஆம் இடத்திலேயோ 9ஆம் இடத்திலேயோ 1ஆம் இடத்திலேயோ இருந்து வலிமையான அமைப்பில் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த சுபத்தன்மையோடு சுபர்களின் சேர்க்கை, சுபர்களின் பார்வை என்கின்ற அமைப்பில் கண்டிப்பாக அந்த தசாநாதன் இருப்பார். ஆக 1, 5, 9 என்கின்ற அந்த முக்கோண அமைப்புகள் என்றைக்கு சுபத்துவமாக இருந்து அந்த அதிபதிகளுடைய தசையோ அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசையோ ஒருவருக்கு வருமாயின் அதுவே அதிர்ஷ்ட யோகம் என்கின்ற ஒரு சாலச்சிறந்த யோகமாக அவர்களுக்கு அமைகிறதுங்க. இது எந்த வயதில் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். சில நேரங்களில் இந்த தசைகளே ஒரு 50 வருடங்களுக்கு அப்படியே நீண்ட நெடுங்காலம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒருவருக்கு 20 வயதில் இந்த 1, 5, 9 காம்பினேஷன் வந்து விடுகிறது. 70
60 வயது வரைக்குமே அவர் வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை கண்டிப்பாக அமைவார். சிலருக்கு வாழ்க்கையில் பிற்பகுதியில் வரும் 1, 5, 9 மட்டும்தான் இருக்குங்களா, மேற பாவகங்கள் அப்படிப்பட்ட அமைப்புகள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் அந்த பாவகத்தில் விபரீத ராஜயோகத்தை நான் விளக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 6, 8, 12ஆம் இடங்களில் கூட சுபத்தன்மையோடு சுபர்கள் இருக்கும் பொழுது எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்கள் செயல்படுகிறது என்று சொல்லியிருக்கிறேன் இல்லையா. ஆக அதிர்ஷ்டங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாவகங்கள் செயல்படுவதற்கு சுபத்தன்மை, சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சுக்கிர, வளர்பிறை சந்திரன், தனித்த புதன் என்கின்ற அமைப்புகள் இருக்கும் பொழுது, இவர்கள் தசாநாதர்களோடு தொடர்புகளை கொள்ளும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட ஆதிபத்தியங்களை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் பணம், பொருள் ஈட்டக்கூடிய அதிர்ஷ்டமானவர்களாக மாறுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.